ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வெயிட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா துளன்னு ஃப்ளாபியாக அப்படியே வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த கை நம்ம வந்து எப்படி டோன் பண்ணலாம், எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், ஸோ அதை பற்றியான வீடியோ தான் அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அது என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணால் அது நல்லா டோன் ஆகும், நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கும், அந்த ஃப்ளாபினஸ் வந்து குறையும், அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த ஃப்ளாபினஸ்ஸு, இந்த ரொம்ப லூஸ் ஆகிறது, ஸ்கின் வந்து எப்போது ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏஜிங் ப்ராசஸ் ஆகும்போது, ஒன்ஸ் நம்ம 35 அந்த ஏஜ் க்ராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நல்லா வந்து அந்த ஸ்கின் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிட்டு நல்ல ஒரு ஃப்ளாபினஸ் கொடுக்கும். அது வந்து டோன்டாகவே இருக்காது. சில பேர் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுவாங்க. ஹெவி ஒர்க் பண்ணிவிட்டு சடனாக வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஒர்க் வந்து பண்ணுறதை வந்து ஸ்டாப் குறைச்சிப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாபினஸ் வரும். அதுக்கப்புறம் சில பேர் திடீர்னு வெயிட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஏறுவாங்க, திடீர்னு இறங்குவாங்க. ஓவராலாக ஏறி இறங்கினா அது தெரிஞ்சுக்காது. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்பிள் ஷேப்பு, பியர் ஷேப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து வெயிட் வந்து நல்லா தெரியும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்க்கு வந்து அது வந்து பெருசாக ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நல்லா வெயிட் ட்ரைனிங் பண்ணி நம்ம வந்து நல்லா டோன்ட் ஆகிக்கலாம். பட் நம்ம ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து நம்ம சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாபினஸ்னால நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வெயிட்ஸ் தான் லிஃப்ட் பண்ணுமா, அது எப்படி லிஃப்ட் பண்ணோம், இல்லை என்னால் வெயிட்ஸு டம்பிள்ஸ்லாம் என்னால் வந்து லிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வீட்லேயே நம்ம வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்றது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில்டாக வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேரில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இது வந்து 60, 70, 80 இயர்ஸ் கூட ஏஜில் இருக்கவங்க கூட பண்ணலாங்க. ஸோ இவங்க இந்த ஏஜ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அபவ் 30 to 35 தாராளமாக பண்ணலாம். ஜஸ்ட்டு ரைஸ் பண்ணிவிட்டு இவங்க பண்ணுறாங்க பாருங்கள், கையை வந்து மேலே தூக்கிட்டு கீழே இறக்கணும். ஸ்லோவாக பண்ணுங்கள். யூஸ்வலாக ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கை வலிக்க தான் செய்யுங்க. ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அந்த செட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டே பை டே நீங்கள் பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மசில்ஸ் நல்லா டோன்ட் ஆகும், நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி மசில்ஸும் வந்து அந்த ஃப்ளாபினஸ் வந்து குறையிறது நல்லாவே தெரியும். இது நம்பர் 2 எக்ஸசைஸு. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா மடக்கிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஷோல்டர் கிட்ட கொண்டு வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 to 2 வீக்ஸ் வந்து 5 to 10 கவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 to 3 செட்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் டம்பிள்ஸ் என்ன எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டில் வந்து 2 கையிலையும் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ரெண்டுமே அட் த சேம் டைம் என்னால் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 by 1 பண்ணலாம். இது வந்து நம்பர் 2ங்க. ஸோ நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு இவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், கரெக்டாக கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ரொட்டேஷன் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஸ்டாப் பண்ணவும் கூடாது. நான் ஸ்ட்ரெயிட்டாக ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கஷ்டமாக தாங்க இருக்கும். பட் டே பை டே நீங்கள் பண்ண நல்லா மசில்ஸ் வந்து அடாப்ட் ஆகிடும், ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். உங்களுடைய அந்த ஆர்ம் ஃப்ளாபினஸும் நல்லா வந்து குறைஞ்சிடும். சரிங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் பண்ணுங்கள் 10 கவுண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கு சரௌண்டிங்கில் இருக்க எல்லா மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ நம்பர் 4, இந்த 4th எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் தாங்க, ஜாஸ்திலாம் கிடையாது. 4 எக்ஸசைஸ் இதை பண்ணி உங்களுடைய ஆர்ம் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த 2 எல்போவும் சேம் லைனில் இருக்கணும். ஒன்று ஏற்றமாகவும் ஒன்று இறக்கமாகவும் இருக்கக்கூடாது. சேம் லைனில் வச்சுட்டு டுவர்ட்ஸ் செஸ்ட் லைனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈக்குவலாக ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஒரு எல் ஷேப் வந்து நல்லா அழகாக தெரியணும். ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைம்மா ஃபஸ்ட்டு நான் ஆமை டோன் பண்ணிக்கிறேன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆமை டோன் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அ சேனல். கீப் வாட்சிங். புதுசாக பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.